ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க தக்காளி பஜ்ஜி இட்லி, அதாவது தோசை, சப்பாத்திக்கெலாம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்களும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கருக விட்டுறக்கூடாது, அதுக்குள்ளேயே நீங்கள் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளேயே வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே வெங்காயம் வணங்கின அடுத்த செகண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ்ஷஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன், வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா. தக்காளியோட இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியோட பச்சை வாசம் போகணும், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி சேர்த்தக்கூடாது, முக்கியமாக இதுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் தண்ணி சேர்த்தக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்களும் இந்த மிளகாத்தூளில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கிக்கட்டும். இதில் முக்கியமான ஒரு இதுவே என்னென்னா, நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அதாவது இதை எண்ணெயில் மட்டுமே தான் வணக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கவே கூடாது. மெயின் இதை நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் என்ன கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி அதுவே தண்ணி நிறையா விடும். தண்ணி விடுற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா வரணும், சுண்டி வரணும். இதை நீங்கள் ஒரு நாள் வச்சு கூட அடுத்த நாள் சாப்பிட்லாம். இது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. ஏன்னா நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்த மாட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் எங்கேயாவது வெளியில் ட்ரிப் போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் நிறையா ஊற்றணும். இப்போ நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.